பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்திலும் என் மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் கூட என்னுடைய சிறு வயதிலிருந்து கூட சினிமா துறையில் எனக்கு ஆர்வங்கள் மிகவும் உண்டு. ஏனென்றால் என்னுடைய சிறு வயதிலிருந்தே கூட எம்ஜிஆர் அவர்கள், மக்கள் திலகம், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நடித்த, எம்ஜிஆர் நடித்த படங்கள் எனக்கு சிறு வயதிலிருந்தே அவருடைய படங்கள் பார்த்து பார்த்து வளர்ந்தவன் நான். அதுக்கு அடுத்தபடியாக ரஜினிகாந்த் அவர்கள் படத்தை பார்த்து வளர்ந்தவன் நான். இந்த இரு கதாநாயகர்களும் என்னுடைய மனதில் மிகவும் நெருக்கமானவர்கள். ஏனென்றால் அவர்கள் முழுக்க அவர்கள் படத்தை பார்க்கும்போது நான் சிறு வயது கொண்டே அவர்களை அப்பொழுது டிவி, அப்பொழுது கூரை கொட்டாய்கள், இப்பொழுது இருக்கிற மாதிரி பால்கனி, அப்படிப்பட்ட சினிமா தியேட்டர்கள் குக்கிராமத்தில் இல்லை. நான் குக்கிராமத்தில் வளர்ந்தவன். ஆகையினாலே இந்த சினிமா தியேட்டரிலே மணல் கொட்டி அவருடைய படத்தை நிறைய பேர் இருப்பார்கள். சினிமா பார்க்கும் பொழுது அப்பொழுது திரைப்படம் பார்க்க வேண்டுமென்றால் 50 பைசா இருந்தால் போதும். இன்றைக்கு 200 100 டிக்கெட் இருந்தால் தான், 100 இருந்தால் தான் நம்ம தியேட்டரில் போய் படம் பார்க்க முடியும். ஆனால் அந்த காலகட்டத்தில் 50 பைசா இருந்தாவே போதும். 50 பைசா, நான் 92ல் 50 பைசா ₹1 இருந்தாவே தியேட்டருக்குள்ளே டிக்கெட் எடுத்து நம்ம படம் பார்த்து விடலாம். அப்படிப்பட்ட வாழ்ந்த காலங்கள் இப்பொழுதும் என்னுடைய மனதிலே நிற்கிறது. அது மாத்திரமல்ல, எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அடிமை பெண் படம்லாம் எனக்கு அன்றைக்கு என்னுடைய பெரியம்மாக்கள் இருந்தார்கள். பெரியம்மா இன்றைக்கு இல்லை, அவர்கள் இறந்து விட்டார்கள். என்னுடைய அம்மாவும் இறந்து விட்டார்கள். அவர்கள் என்னை சிறு குழந்தையிலேயே பிரபாத் தேட்டரில், அப்போ சேலம் அன்னதானப்பட்டி குகை தேட்டரில் பிரபாத்தில் என்னை தூக்கி கொண்டு எம்ஜிஆர் படத்துக்கு தான் அதிகம் கூட்டி கொண்டு செல்வார்கள். நான் பார்த்த படங்கள் படகோட்டி, எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படகோட்டி படத்திலே முதல் அவருடைய தியேட்டரில் நான் பார்த்த முதல் படம் படகோட்டி. அதுக்கப்புறம் என்னுடைய அத்தை, மணி அத்தை அவர்கள் நீரு நெருப்பும் படத்தில் கூட்டிக் கொண்டு போவார்கள், செகண்ட் ஷோ. அப்போல்லாம் இன்றைக்கு காலகட்டத்தில் நிறையா செல்லாம் வந்துருச்சு. இப்போ செல்லே படம் பார்க்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்படி இல்லை. தியேட்டருக்கு போனால் தான் படம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை. அப்படிப்பட்ட படங்களெல்லாம் பார்த்து வளர்ந்தவன். அந்த உணர்வை கலந்துருச்சு. ஆகையினால்தான் இன்றைக்கும் மக்கள் திலகம், எம்ஜிஆர், இந்த இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தின் முதல்வர்கள், முன்னாள் முதல்வர்கள்
இன்றைய அளவு வரைக்கும் மக்கள் மனதிலே மறக்கக்கூடாதவராக இருக்கிற மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தும் இப்பொழுது 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது. ஆனாலும் அவர்கள் பேர் சொல்லுகிறது இன்றைய வரைக்கும் மறக்க முடியாதது. அதனால்தான் அருணாச்சல படப்பிடிப்பிலே ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருப்பார்கள், ஒன்று நம்ம மித்தவங்களுக்கு அறிமுகம் தெரியணும்னா ஒன்று அரசியலில், இன்னொன்று நடிகனில். உனக்கு தெரியும்னா ஒன்று அரசியல், இல்லைன்னா நடிகன் அப்படின்னு சொல்லுவார். அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய படப்பிடிப்பை அதிக விரும்பி பார்க்கக்கூடியவனாக இருப்பவன் நான். சிறு வயது கொண்டே அவருடைய படத்தை நான் ரசித்ததுண்டு. எனக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படங்களும் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படங்களும் இன்னும் சொல்ல வேண்டால் ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்த படங்களும் எனக்கு பார்ப்பதிலே அதிக விருப்பம் உண்டு. ஏன்னா பழைய படங்கள் பார்ப்பது, இன்றைக்கும் பழைய படங்களை பார்ப்பது அவ்வளவு கருத்துள்ளதாக, குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாக, உண்மையிலேயே அது உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அவர்கள் மறைந்திருந்தாலும் கூட இன்றைய வரைக்கும் அவர்கள் பேசப்படுகிறார்கள். இன்றும் இந்த உலகம் உள்ளளவும் பேசிக்கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சாதனையோடு கூட, அந்த உணர்வோடு கூட நடித்திருப்பார்கள். அதுக்கு அடுத்தபடியாக ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஒவ்வொரு படங்களையும் ரசித்து பார்ப்பவன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எனக்கு ஒரு சின்ன வயதிலே ஒரு விருப்பங்கள் உண்டு. எப்படியாவது சினிமா துறையில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து விடக்கூடாதா, இதன்படி நாமளும் ஒரு பெரிய ஒரு ஆக்டர்ஸாக ஆகலாமா அப்படின்னு எண்ணங்கள் பல தோன்றிருக்கு. நான் 1996 என்னுடைய 10ஆம் வகுப்பு படித்து முடித்து ஃபெயில் ஆகிட்டேன். 10ஆவதுல ஃபெயில் ஆகிட்டேன். அப்பா அம்மாவுக்கு பயந்து அம்மா இறந்துட்டாங்க. அப்பா தான் வளர்த்துனாரு. அதுக்கு பின்னாடி எங்கள் ஆயா வளர்த்துனாங்க. ஆயாவுக்கு பின்னாடி இந்த பிள்ளைங்கள்லாம் இப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்படி கல்யாணம் பண்ணிட்டு அவர்கள் எனக்கு இன்றைய அளவுக்கும், என்னுடைய தாயார் இருந்தால் கூட அப்படிப்பட்ட வளர்ப்பு கிடையாது. அவர்கள் பெத்த மகனாக என்னை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி இன்றைய வரைக்கும் என்னை வாழ வைத்திருக்கிறார்கள். அவர்களை நான் எப்பொழுதும் உயிர் உள்ளளவும் மறக்க முடியாது. என் உயிர் போனாலும் மறக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு நல்ல ஒரு நண்பனாக, நல்ல ஒரு ஆதரவாக எனக்கு வளர்த்தி, அவர்கள் இன்றளவு வரைக்கும் என்னுடைய பெற்றோர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால்தான் எனக்கு விருப்பப்பட்ட தெய்வம், எனக்கு பேர் பழனியாக இருந்தாலும் கூட என்னுடைய குலதெய்வம் முருகன். ஆனாலும் என்னுடைய மனசு பூராமே
ஜீசஸ். அவருடைய வார்த்தைகள் எனக்கு ஆறுதல் தரக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சின்ன வயசுலேருந்து அவருடைய இன்னும் சொல்லப்போனால் பைபிள் படிக்கிறது எனக்கு அவ்வளவு பிரியம். அவருடைய வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு நான் எப்பப்பெல்லாம் சோர்ந்து போயிருப்பேனோ, எப்பப்பெல்லாம் நெருக்கப்படுகிறேனோ, எப்பப்பெல்லாம் எனக்கு கோபம் வருகிறதோ, எப்பப்பெல்லாம் எரிச்சல் வருகிறது, அப்பெல்லாம் வேற எங்கேயும் நான் செல்வது வழக்கம் அல்ல. போவேன், சர்ச்சுக்கு போவேன், முட்டி போடுவேன், ஆண்டோடைய பைபிளை எடுத்து படிப்பேன். அதில் வரக்கூடிய அந்த வசனங்கள் என்னை ஆறுதல் படுத்தினது. ஆகையினால அவருடைய வார்த்தை இன்றை வரைக்கும், இன்னும் சொல்லப்போனால் இன்றை வரைக்கும் வார்த்தை, அவருடைய வசனங்கள் எனக்கு ஆறுதல் தரக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் எனக்கு சில விருப்பங்கள் உண்டு. சினி ஃபீல்டில் எப்படியாவது ஒன்று நாம் சேர்ந்து நடிக்கலாமே, அது சின்ன வயசுலேருந்தே ஒரு விருப்பமாக இருக்கிறது என்று ஆர்வம் உண்டு. ஆகையினால்தான் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், யார் என்ன சொன்னாலும், ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன அருணாச்சல படைப்பிலே உன்னை அறிமுகப்படுத்தணும்னா ஒன்று அரசியல், இன்னொன்று சினிமா. அந்த வார்த்தை உண்மையிலே இன்றைக்கும் அந்த படத்தை பார்க்கும் பொழுது, அந்த சீன் வரும்போது, அது என்னால் மறக்க முடியாதது அந்த அனுபவங்கள். ஆகையினால்தான் இப்பொழுது இருக்கிற மாதிரி யூடியூப் அப்பொழுது இல்லை. உண்மைதான். ஏன்னா